நம்ம 7th ஸ்டாண்டர்டுக்கு 8th சாப்டர் கம்பேரிங் குவான்டிட்டிஸில் அந்த கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான், ஈஸியாக இருக்கும். நான் எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். chalk contains calcium, carbon and oxygen in the ratio 10:3:12. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த கார்பன் இன் ஸ்டிக்கு. அதாவது ஒரு சாக் ஸ்டிக் இருக்குது, அந்த சாக் ஸ்டிக்கில் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னா கால்சியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் 3 மிக்ஸ் ஆகிருக்கு. அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க 10:3:12. அதாவது கால்சியம்ங்கிறது 10ங்கிற ரேஷியோலையும், கார்பனுங்கிறது 3 அண்ட் தென் ஆக்சிஜன் வந்து 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க பர்டிகுலராக கார்பனோடது மட்டும் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜில். ஸோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ரேஷியோ வந்து 10 + 3 + 12 இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். இந்த 3 தானே அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ 3ஐயும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 25 கிடைக்கும். ஸோ இது வந்து டோட்டல் ரேஷியோ. இப்போ நமக்கு அவங்க கேட்டது வந்து கார்பனோடது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ கார்பனோடது வந்து என்ன ரேஷியோனா 3. அப்போ 3 இந்த டோட்டல் ரேஷியோங்கிறது இருக்குல்ல 25, இதை போட்டுட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா × 100 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது இங்கே 4 கிடைக்கும். ஸோ 4 3s are 12. ஸோ 12% வந்து கார்பன் வந்து இந்த சாக் ஸ்டிக்கில் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது கால்சியம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 10 கால்சியம்க்கு கொடுத்த ரேஷியோ வந்து ஸோ 10/25 × 100 போட்டிங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஆக்சிஜனுக்கு 12 டோட்டல் ரேஷியோ 25ன்னு இருக்கா, × 100 போட்டிங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து இங்கே கார்பன் மட்டும் கேட்டதுனால அது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் இன் எ ஸ்டிக் ஆஃப் எ சாக் கார்பன் இஸ் 3 கிராம். இப்போ அந்த சாக் ஸ்டிக்கில் கார்பன் மட்டும் 3 கிராம்ஸ் இருக்குது. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த சாக் ஸ்டிக்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம கார்பனோட அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா, 12% ஆஃப் இட் இஸ் 3 கிராம். ஓகேவா, இதுதான் வந்து ஃபார்மேட்டு டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ 12% அப்படின்னா 12/100. டோட்டல் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால் × x போட்டுக்கிறோம், = 3 போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ 12 × x என்ன வரும், 12x/100 = 3. இப்போ இந்த 100 டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 12x = 300 அப்படின்னு வரும். அப்போ x = 300. இங்கே மல்டிப்ளிகேஷனில் 12 × x தானே இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் போகும், என்ன வரும் 100 வருதா. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25 கிடைக்கும். ஸோ டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளோனா 25 கிராம். அப்போ அந்த சாக் ஸ்டிக்கில் 25 கிராம்ங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 25 கிராம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் வந்து இதில் நீங்கள் வந்து கால்சியம் மட்டும் எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். 10 டோட்டல் ரேஷியோ × 100 போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போமா. அப்போ என்ன வரும், 10/25 × 100 போட்டிங்கன்னா இந்த கால்சியமோட பர்சன்டேஜ் என்ன கிடைக்கும், 40% அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போது 40% இதில் இந்த 25 கிராம்ங்கிறது டோட்டல் சாக் ஸ்டிக்கோட, இதெல்லாம் கேட்கல, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஸோ 25 கிராம்ங்கிறது டோட்டலு. அப்போ அதில் எவ்வளவு வந்து இந்த கால்சியம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 40/100 × டோட்டல் 25 இருக்கா, அதை போடணும். அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து 125 25 இங்கே 4 வரும், இங்கே 10 கிடைக்கும். அப்போ 10 கிராம் வந்து கால்சியம் மிக்ஸ் ஆகிருக்கு. 3 கிராம் வந்து எது மிக்ஸ் ஆகிருக்குன்னா கார்பன் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ சப்போஸ் இது ஆக்சிஜன் எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்குன்னா, இப்போ 12 டோட்டல் ரேஷியோ என்னது 25 × 100 அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்கும், 48% வந்து நமக்கு இந்த ஆக்சிஜன் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு 48/100 × 25 டோட்டல் கிராம் வந்து 25 தானே. ஸோ அதை வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 25 1s are 25, 4 25s are 100. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 4 1s are 4, 2 4s are 8. அப்போ 12 கிராம்ஸ் வந்து இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 25 கிராம்ஸுங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அதாவது எந்த மெத்தடில் கேட்டாலும் நீங்கள் வந்து போட்டுடலாம், அவ்வளோதான். டோட்டல் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ இது வந்து டோட்டல் தெரியாததுனால 12/100 × x = கார்பனோட கிராம் தெரிஞ்சுது 3 கிராம் அப்படின்னு போட்டு நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோட்டல் கண்டுபிடிச்ச உடனே நமக்கு அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ கால்சியம் எவ்வளவு, ஆக்சிஜன் எவ்வளவுன்னு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம டோட்டல் எவ்வளோ, அது வந்து கால்சியம் எவ்வளோ அதில் மிக்ஸ் ஆகிருக்கு, ஆக்சிஜன் எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நமக்கு கேட்டது வந்து கார்பனோடது மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அடுத்து டோட்டல் கேட்டிருக்காங்க. அந்த 2 நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன். தேங்க்யூ.